வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். இங்கே பார்க்குற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 45,800 பக்கமாக நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 46,200 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஜோன். இந்த 46,200க்கு மேலே போனால் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருந்து 46,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது எதிர்பார்த்தோம். அப்படி கண்டினியூ ஆகலை அப்படின்னா மார்க்கெட் அடுத்த ஜோனான 45,600 மற்றும் 45,200 போன்ற ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் பார்ப்போம். பல முறை சொல்லியிருக்கிறோம், 45,600 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட், சில்வர் மார்க்கெட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 46,020 ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையிலையும் நம்மளுடைய சார்ட்டிங் டூலோட இண்டிகேஷன் எல்லாமே முழுக்க நியூட்ரலாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 46,200க்கு மேலேயும் ப்ரைஸ் போய் இந்த 46,200 பிரேக் பண்ணுற சமயத்தில் நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலேயும் பிரேக் ஆகிருக்கு. நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் இப்போ பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பையிங்க்கு சாதகமாகவே மாறி 46,770 பக்கமாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 46,600 பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம். என்னென்னா 46,600 முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 46,600 தொட்டுட்டு தான் ஒரு தடவை மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. மறுபடியும் இந்த 46,600 தெளிவாக ஒரு பிரேக் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் இந்த அளவுக்கு சரிவை சந்தித்து 45,600 தொட்டுருக்கு. அந்த அடிப்படையில் நேற்று மார்க்கெட்டில் 46,600க்கு மேலே நிற்க முடியாமல் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, ப்ரைஸ் மேலே போக முடியலை அப்படின்றத முன்கூட்டியே நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்து நமக்கு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது, 46,600 ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் மறுபடியும் 46,200 அப்படின்ற மிக முக்கியமான ஜோன் மேலே நிற்க முடியாத காரணத்தினால மறுபடியும் சரிவை சந்தித்து 45,600 அப்படின்ற அடுத்த முக்கியமான சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து 45,897 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். அற்புதமாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. வீலோட சார்ட்டிங் டூலும் இது விட அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது அப்படின்ற சொல்கிற நிலமையில் அது இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெளிவாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 46,020 மற்றும் 46,200க்கு பக்கமாக இல்லை 40 கொஞ்சம் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு மாதிரி தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 46,200க்கு மேலேயே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம், ருப்பி டாலர் வேரியேஷனால் மாற்றங்கள் நடக்கலாம். வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த அடிப்படையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது 46,020 மற்றும் 46,200. இன்றைக்கும் மார்க்கெட் 46,200க்கு மேலே மறுபடியும் போக முயற்சி செஞ்சதுன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம எதிர்பார்க்குற இந்த ரெண்டு டார்கெட் ஜோன் 46,600 47,020 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்காமல் மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பியும் 45,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம மூவிங் ஆவரேஜும் கரெக்டாக 46,020க்கு வந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் சில்வர் மார்க்கெட்டில் மிக முக்கியமானது. 46,200 பக்கமாகவோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா பைக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பல முறை நம்ம பார்த்துட்டோம், இந்த இடத்துல 46,020 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நேற்று முயற்சி செஞ்சுருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.